சுத்தாவியானவரே, உமக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உன்னதமான தேவனே, உமக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் வெளிப்படுங்க. சத்திய ஆவியானவர் சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. மறைவானவைகளை வெளிப்படுத்துங்க. பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமானதை வெளிப்படுத்துங்க. சுயமாய் சொந்தமாய் மாம்சிகமாய் பேசாதபடி நீரே வெளிப்படுங்கப்பா. நீங்களே வெளிப்படுங்கப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உங்களுடைய பாத்திரமாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தை நீ பிரயோஜனப்படுத்தும், இந்த பாத்திரத்தை பயன்படுத்தும். நாம மகிமைப்படட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எடுப்போம் வேதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை போதுமா? பிரியாசப்படுகிறேன். அங்கே நின்றுச்சு வசனம், தாண்டி போவாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே பரிசுத்த பவுல் எழுதுகிறார். பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறார். லூக்கா எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தை யார் எழுதினது? லூக்கா எழுதியிருக்கிறாரு. பவுல் இங்கே ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நல்ல மனசாட்சி உடையவனாய் இருக்க விரும்புகிறேன், பிரியாசப்படுகிறேன். இருக்கிறேன்னு சொன்னாரா? நான் மனசாட்சி உடையவனா இருக்கிறேன்னு அப்படி எழுதியிருக்கா? ஆனால் என்ன சொல்லியிருக்காரு? நம்மெல்லாம் என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட கூட சில குறைவுகள் இருக்கும், தவறுகள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மனசாட்சி உடையவர்களாக இருக்க பிரியாசப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொல்றார், மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நல்ல மனசாட்சி உடையவனாய் இருக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு கோட்பாடு ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் மத்தியில் இருந்தால் கிறிஸ்துவம் அதிவேகமாக வளரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிவேகமாக என்ன பண்ணும்? வளரும். இன்னைக்கு வளராததுக்கு காரணம் யாருன்னா, வெளியாட்கள் கிடையாது, கிறிஸ்துவமே காரணம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் காரணம். எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய வழியிலே கோட்பாட்டிலே நடக்காம, மனசாட்சி இல்லாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட அந்த மனசாட்சி இல்லாமல், ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனசாட்சி இல்லாமல், தினந்தோறும் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நேரங்களிலே சில இடங்களிலே மனசாட்சி இல்லாமல் நடக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல் 23ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாம் வாசிக்கலாம். 23 சங்கத்தாரை பார்த்து இங்கே ஒரு வார்த்தை பவுலை பிடிச்சின்னு போய் சங்கத்தார் முன்னாடி நிற்க வச்சுட்டுக்கிறாங்க. அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் இந்நாள் வரைக்கும் எப்படி இருக்கேன்? நல்ல மனசாட்சி உடையவனாக இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் கூட இப்படி வலது கையை எடுத்து இந்த இடதுக்கு பக்கமாக வச்சு இந்நாள் வரைக்கும் நான் மனசாட்சி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்ல முடியுதா? இல்லை. ஏன்னா ஜபங்கள் குறைந்து விட்டது, பக்தி குறைந்து விட்டது, விசுவாசம் குறைந்து விட்டது. ஆதி காலத்தில் ஜெபிச்ச மாதிரியெல்லாம் இப்படி ஜெபிக்கிறீங்களா? ஜப நேரங்கள் ஏறணுமா குறையணுமா? இப்போ ஏறுதா? ஒரு காலத்தில் 3 மணி நேரம் முழங்காலில் ஜெபிச்சுட்டு இருந்தேன். இப்போ 3:30 மணி 4 மணி ஏறுதா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கூட ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி இருந்திருப்பீங்க? நல்லா ஃபயராக இருந்திருப்பீங்க, ஜபத்தில் வல்லமையாக அப்படி இருந்திருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 வருஷம் கழித்து பார்த்தா அந்த ஜபம் அப்படி இருக்கா? வளர்ந்துருக்கா? ஜபம் மேலே போயிட்டுருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசாட்சி இருக்கா? ரட்சிக்கப்பட்டிய மனசாட்சி இருக்கா? கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற மனசாட்சி இருக்கா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனசாட்சியோடு கூட வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் தைரியமாக சொல்லுகிறார். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சங்கத்தார் முன்பாக சொல்லுகிறாரு, நான் நல்ல மனசாட்சி உடையவனாக இருக்கிறேன். அவர் ஊழியத்தை தொடங்கின நாள் முதல் கொண்டு அவருக்கு வந்த பாடுகள் ஏராளமாக இருக்கிறது. ஊழிய பிரயாணத்தில் அவரை எதிர்த்தவர்கள் அதிகமாக இருந்தாங்க. அடிக்க வந்தாங்க, துன்புறுத்தினாங்க, சிறையில் போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் மனசாட்சி உடையவனாக இருக்கிறேன். எத்தனை துன்பங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் எனக்கு நெருக்கமாய் வந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் மனசாட்சி உடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அழகாக சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அப்படிப்பட்ட மனசாட்சி நம்ம இடத்த இருக்குதா? இந்த பிள்ளைங்கிட்ட கஷ்டம் வந்தால் நமக்கு மனசாட்சி வருதா? இன்றைக்கி மாறி போகிறார்கள். சூழ்நிலைகள் மாறி போகிறது, ஜபங்கள் மாறி போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறதே இல்லை நிறைய பேர். எல்லாம் இப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜபத்துக்கு வந்துட்டோம். அப்படி தானே வரோம். 1 மணி நேரம் யாராவது அலற உட்காந்து ஜெபிக்க முடியுதா? அதான் வசனம் கேலண்டர்லேயே கொடுத்துட்டாங்களே பாஸ்டருங்க. வசனம் எங்கே கொடுத்துட்டாங்க? நேராக போக வந்து அன்னைக்குரிய வசனத்தை வாசிக்க வேண்டு கண்ணை மூடி இயேசு கிறிஸ்து. ஒரு சிலர்லாம் பரமண்டலம் ஜபம் பண்ணிவிட்டு ஆமேன் போயினே இருக்கிறது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் எடுக்கணும் இல்லையா? உன் ஜெப நேரம் என்ன? உன் ஜெப சிந்தை எங்கே இருக்கிறது? எத்தனை மணிக்கு நீ எழுந்துக்க வேண்டும்? ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார் அல்லவா? 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாய், இப்போ ஜெபித்து கொண்டு இருக்கிறாயா? 5 மணிக்கு வேதத்தை வாசித்து கொண்டு இருந்தாய், இன்னைக்கு வாசித்து கொண்டு இருக்கிறாயா? உனக்கு மனசாட்சி ஒன்று இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவருடைய புனிதமான ரத்தத்தை இந்த பூமியில உனக்காக சிந்தி இருக்கிறார் அல்லவா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட இந்த பூமியில அவர் வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த மனசாட்சி நமக்குள்ள இருக்கிறதா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார் என்று சொன்னால் மனசாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிட்டா அவனுக்கு நன்றி சொல்லலைன்னா அவன் என்ன சொல்கிறான்? டேய், உனக்கு மனசாட்சி இருக்குதடா, உனக்கு எவ்வளோ உதவி பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்குறாங்களா இல்லையா? உங்களுக்கு கர்த்தர் எவ்வளோ உதவி பண்ணியிருப்பார்? உன் வாழ்நாட்களை எத்தனை அற்புதங்களை செய்திருப்பார். நீ ஜெபம் பண்ணியே அதை கேட்டு உனக்கு எத்தனை அதிசயங்களை ஆண்டவர் உன் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. மனசாட்சி ஒன்று இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலரெல்லாம் ஆண்டவர் அற்புதம் பண்ணிட்டா கீழே நிற்க மாட்டாங்க, குதிப்பாங்க. சோகம் வந்துருச்சுன்னா அவங்கள போல ஆள் யாருமே இல்லை, அப்படியே முடங்கி எங்கன்னா பண்ணி ஒரு மூலையில் உட்காந்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நல்லது பண்ணும்போது சந்தோஷம், கொஞ்சம் கஷ்டம் வரும்போது என்ன துக்கம், அப்படியே உட்காந்துடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்படி தான் உட்காரணுமா? அப்படி தான் இருக்கணுமா கிறிஸ்தவர்கள்? அடுத்த கட்டம் பாரு, துக்கம் வந்தால் சந்தோஷமாக இருங்க. ஏன் அப்படி கஷ்டம் வந்தால் சந்தோஷமாக இருங்க. ஏன் என்ன அடுத்து நமக்கு என்ன வரப்போகுது? அடுத்து என்ன வர? துக்கமே வாழ்க்கையா? வேதனையே வாழ்க்கையா? கஷ்டமே வாழ்க்கையா? ஒன்றுமே இல்லை, அதுவே வாழ்க்கையா? இல்லை. கர்த்தர் உன்னை உயர்த்திருக்கிற காலம் வந்து விட்டது, உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்து விட்டது. அப்போதான் நீ அதிகமாக ஜெபிக்கணும், அப்போதான் கர்த்தரை நீ அதிகமாக நெருங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நான் மனசாட்சி உடையவனாக இருக்கிறேன். மனுஷன் உன்னை பார்த்து சொல்கிறானா இன்னைக்கு, அப்பா அந்த ஆள் பரவாயில்லப்பா, இந்த மனுஷன் பரவாயில்லப்பா, இந்த அம்மா பரவாயில்ல, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவங்க வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுச்சு, இன்னைக்கு அவ்வளோ பரிசுத்தவானாக இருக்கிறாங்க, உங்கள் வாழிலேருந்து ஒரு வார்த்தை என்ன பண்ணாது வராது அப்படின்னு சொல்ல முடியுதா? அக்கம் வீட்டு பக்கம் வீட்டெல்லாம் நம்ம விசாரித்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டமாக தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவங்கள கேட்டால் தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஊரில் ஒரு அம்மா, அவங்க பேர் மேரி அம்மா. அவங்க பேர் என்ன பேரும்மா? மேரி அம்மா. சர்ச்சுக்கு வந்தால் தான் மேரி அம்மா, வீட்டுக்கு வந்தால் மாரியம்மா. வீட்டுக்கு வந்தால் என்னது? மாரியம்மா. ஆமென். அல்லேலூயா. சர்ச்சில் ஆவியில் நிரப்புவாங்க, குதிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. ஆவியாக அபிஷேக பாடல்களை பாடும்போது நல்லா குதிச்சு 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 ஆராதனை பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கு வந்து எப்படி மாறிடுவாங்க? அவங்க வீட்டுக்காரர் செம திட்டினே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பொண்ணு இது கவனிச்சுட்டே இருந்துச்சு. ஏம்மா சர்ச்சில் வந்து நீங்கள் நல்லா ஆவியில் நிரம்புற, வீட்டுக்கு வந்துட்டா அப்பாவை இப்படியெல்லாம் திட்டுறமா அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அது வேற இது வேற. அப்படி ஒரு வாழ்க்கை இன்னைக்கு பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சர்ச்சைக்கு வந்துட்டால் எப்படி மாறிடுறாங்க? அவங்கள போல பரிசுத்தவான் இல்லை என்பதை குறித்து வெளிப்படையாய் காட்டுகிறார்கள். வீட்டுக்கு போனால் எப்படி மாறிடுறான்? அந்த சர்ச்சை வாசலை விட்டு வெளியில் போன உடனே எல்லாம் என்ன ஆகிடுது? இங்கே முடிவு எடுப்பாங்க, அப்பா இனிமேல் நான் இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், வசனம் ஆண்டவர் என்னோடு கூட பேசிட்டாரு, தீர்மானம் கூட எடுப்பாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் வீட்டு வரையும் தான். அந்த வீட்டு வாசப்படியே போய் உள்ளே நொஞ்சிட்டங்கன்னா அப்படியே டோட்டலாக மாறி போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பானவர்களே, அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஆண்டுடைய சன்னிதானத்திலே உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னால், ஆலயத்துக்குள்ளே நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நீ வீட்டிலும் இருக்கணும். ஆமீன். அலையலோயா, அலையலோயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களை இந்த மனசாட்சி வழியாக நாம் பார்க்க போகிறோம். ஆமீன். அலையலோயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்கே நம்ம ஒரு வார்த்தையை ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய சம்பவத்தை உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினாலே பிடிப்பட்ட ஒரு மகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. கல் எரித்து என்ன பண்ணணும்? அந்த அம்மாவை சாவடிக்கணும், கொலை பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நியாயப்பிரமாணத்தினுடைய பிரமாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயாலே அது கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானங்களே, அவரை என்ன பண்ணிட்டாங்க? அந்த அம்மா கல் எடுத்துக்கிட்டு துரத்திட்டு என்ன பண்ணுறாங்க? துரத்திக்கிட்டு வராங்க. அவங்க ஓடி வந்து எங்கே நின்றுட்டாங்க? ஏசுக்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க? நின்றுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நின்ற உடனே எல்லாரும் கையில் என்ன இருக்குது? எல்லாரும் கையில் என்ன இருக்குது? கல் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க தவறு, அவங்க செய்த பாவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. வெளியரங்கமாக அவங்க தவறு செஞ்சிட்டாங்க. ஆகினாலே அவங்க கண்கள் பார்த்ததுனாலே அவங்க தவறு என்று சொல்லி எல்லாரும் கையில் கல் எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க? துரத்திட்டு வந்தாங்க. வரும்போது இயேசுக்கிட்ட வந்துட்டாங்க. இயேசுக்கிட்ட வந்தவுடன் அங்கே நின்னாச்சு. இயேசு அங்கே இருக்கிறார். இயேசு ஏன் துரத்திட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து பாவத்தினால என்ன பண்ணிட்டாங்க? கையும் களவுமாக பிடிக்கப்பட்டுட்டாங்க. ஆகையினால இவங்களை நம்ம என்ன பண்ணணும்? கல் எரிச்சு கொண்டணும். அப்போ இயேசு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அங்கே சூப்பரான ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உங்களில் யார் தவறு செய்யலையோ, யார் பாவம் செய்யலையோ, நீங்கள் என்ன பண்ணுங்க? முதல் கல் எல்லா நம்முடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா? மற்றவங்களை பார்த்து குற்றம் சொல்கிறதே இருப்போம். நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய எண்ணமெல்லாம் மற்றவங்களை பார்த்து சொல்கிறது தான். நான் பரிசுத்தமாக இருக்கேன், அவள் தான் இப்படி இருக்கா, இவன் தான் இப்படி இருக்கான். நம்ம எல்லாருமே அப்படி பழகிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு விஷயம், பாவத்தில் 2 பாவம் இருக்கிறது. ஒன்று அந்தரங்க பாவம், 2வது வெளியரங்கமான பாவம். இவன் வெளியரங்கமாக பண்ணுறதுனால கையில் மாட்டிட்டா அந்தரங்கம் பாவத்துக்காரங்களை யாராலுமே என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. யார் கண்டுபிடிப்பா? யார் கண்டுபிடிப்பாங்க? ஆமாம், அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லுகிறது அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லார் மேலும் அவருடைய கண்கள் இருக்கிறது. அவர் கண்ணுடைய பார்வை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அவர் சொன்னார், உங்கள் கையில் இருக்கிற கல் என்ன பண்ணுங்க? யார் பாவம் செய்யலையோ, தப்பு செய்யலையோ, அவங்க முதல் கல் என்ன பண்ணுங்க? அவங்க மனசாட்சி குத்தப்பட்டவர்களாய் என்ன பண்ணிட்டாங்க? கல்லுங்களை போட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அத்தனை பேர்கிட்ட என்ன இருந்திருக்கு? துரத்தினு வந்து அத்தனை பேர்கிட்ட என்ன இருந்திருக்கு? ஆனால் அவங்க அது என்ன எங்கே தெரியல? வெளியில் தெரியல. என்ன பாவம் அது? ஆமாம், அவங்களுக்குள்ளே இருக்கிற பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொஞ்ச நேரம் பார்த்து இயேசு கிறிஸ்து மறுபடியும் பார்க்குற, எங்கம்மா துரத்திட்டு வந்தங்கள ஒத்துருங்கானோ எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க. நானும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நியாயம் தீர்க்க மாட்டேன். நானும் உனக்கு ஒன்று என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். இனி நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாதே. எவ்வளோ அழகாக சொன்னார் பார்த்தியா. அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு கையங்களமாக பிடிக்கப்பட்ட ஆள் அவங்க துரத்திட்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஆனாலும் இவர் சிம்பிளாக ஒன்று சொல்கிறாரு, இனி நீ பாவம் செய்யாதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அழகான வார்த்தையை சொல்லி அந்த மகளை காப்பாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கூட ஒரு சில தவறுகள் இருக்கும், அந்தரங்க தவறுகள் இருக்கும், பாவங்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எல்லாம் விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு முன்பாக மனசாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான வார்த்தை அதில் கற்றுக்கணும். அப்படின்னான்னு சொன்னால், இன்னொருத்தரை குறை சொல்கிறத நிறுத்திடணும். அதுதான் அங்கே பெரிய பாடமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருத்தர் பாவின்னு காட்டுற விரலை என்ன பண்ணு, ஒரே விரலை காட்டுறாங்க. எத்தனை விரல் அவங்கள காட்டுறாங்க, காட்டுது. மீதி 4 விரலும் அது உணர்றாங்களா, தெரிஞ்சுக்கிறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானங்களே, யாரையும் பாவத்தில் தீர்க்கதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் பாவத்தில் தீர்ப்பு கொடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவங்க பாவங்களை நீங்கள் சொல்கிறதுனால உனக்கு ஒரு லாபமும் கிடையாது. நீ தான் பாவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்கிறவன் ஒரு பாவின்னு அதை சொல்லி நீ சுத்துற பாரு, நீ தான் பெரிய பாவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட உனக்கு பல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எத்தனை ஜெபம் பண்ணாலும் உனக்கு நல்லது நடக்காது. நீ ரொம்ப உஷாராக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. இப்போ முதலாவது பார்த்தோம், ஒரு பாவியை குறித்து இங்கே பார்க்குறோம். அங்கே மனசாட்சி உடையவர்களாக திரும்பி போயிட்டாங்க, தீர்ப்பு கொடுக்காம போயிட்டாங்க. அடுத்த ஒரு காரியத்தை, 2வது காரியத்தை நம் வேதத்தில் பார்க்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை, நான் சொல்லுகிறது பொய் அல்ல. இது என்ன ஜெபம்? உபவாச ஜெபம். நான் மாத்திரை போடணும், சுகருக்கு மாத்திரை போடணும், சாப்பிடணும். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் போடலைன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆகுமா? சாப்பிடலைன்னா எதனா ஆகிட்டு போதா? இல்லை. நான் வைராக்கியமாக மனசாட்சியோடு கூட வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசாட்சியோடு கூட வந்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் அப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைங்களே, உண்மை தேவைப்படுகிறது. ஆண்டவர் உண்மையை விரும்புகிறார். பொய்யை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், விரும்ப மாட்டார். பொய் சொன்னவே கடவுளுக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போல்லாம் ஒரு பொய்யா சொல்கிறானுங்க, ஐயோ 1000 பொய் சொல்கிறானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர்தெல்லாம் சொல்கிறதெல்லாம் என்னது, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்கிறான், நான் கலைஞருக்கு கடன் கொடுத்தேன். கலைஞருக்கு இவங்ககிட்ட வந்து கடன் வாங்குவார், அவர்கிட்ட பணமாக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரசாங்கத்துக்கு தெரியாத எவ்வளோ பணம் இருக்குது, தெரிஞ்சு எவ்வளோ பணம் இருக்குது. இது எல்லாம் நம்ப முடிகிற பொய்யா இது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நமக்கு வேண்டாம். அந்த ஒரு வழிபாடுகள் வேணாம். 3வது இடத்துக்கு 3வது பாயிண்ட்டுக்கு போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று என்னது, பாவத்தை குறித்து மனசாட்சியாக இருந்தார்கள். 2வது விஷயம் என்னது, உண்மை, பொய் சொல்லக்கூடாது. எப்படி இருக்கணும்? அப்படி அது எதை வச்சு சொல்லணும்? மனசாட்சியை வச்சு சொல்லணும். அது இன்னொரு அடையாளம் இருக்குது. அது பரிசுத்த ஆவியானுக்கு முன்பதாக நீ எப்படி இருக்கணும்? ஆமாம், மனசாட்சி உள்ளவங்களாக இருக்கணும். 3வது விஷயம் நம் வேதத்தில் நாம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மனசாட்சி நிமித்தம் என்ன பண்ணணும்? மனசாட்சி நிமித்தம் நீங்கள் என்ன பண்ணணும்? யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துவர்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். இருக்காங்களா? கீழ்ப்படுறாங்களா? 7 மணிக்கு ஜெபம்னா எத்தனை மணிக்கு வர்றாங்க? நான்லாம் முட்டி கூட போட வச்சிட்டேன் எங்கள் ஆளுங்களை. பாரு, 7:30 மணிக்கு வந்தேன்னா வெளியில் 5 நிமிஷம் முட்டி போட்டு தான் நீ உள்ளே வரணும். நான் ஒத்துக்கவே மாட்டேன். கர்த்தருக்கு அந்த சிஸ்டம் கூட போட்டு பார்த்தேன், அது கூட முட்டி போட்டுங்க, ஒரு நேரத்தோடு வர மாட்டுதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முட்டி போகிறதுக்கு கூட ரெடி, ஆனால் நேரத்தோடு என்ன விட மாட்டேன், வர மாட்டேன். மனசாட்சி இருக்கா?
இருக்கா? கீழ்ப்படிதல், அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். போதகம் பண்ணுகிற போதகருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை எப்படி கீழ்ப்படியணும்? மனசாட்சியின்படி. எப்படி கீழ்ப்படியணும்? மனசாட்சியின்படி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லும். 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் வசனம். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். சரி, இந்த ஜெபத்துக்கு தலைமையாக இருக்கிற அன்பான தானியேல் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. அவருக்கே ஒரு சிலர் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு நாம் என்ன பண்ணி ஆகணும்? சரி, மூப்பர் வச்சிருந்தோம். மூப்பருக்கு என்ன பண்ணணும்? சரி, ஆலோசகர் ஒருத்தர் வச்சிருந்தோம். ஆலோசகருக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? ஒரு அம்மாட்ட போய், அம்மா அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டு வா, குடும்ப ஜாபம் வெள்ளிக்கிழமை இருக்குது, சொல்லிட்டு வா, 7 மணிக்கெல்லாம் நான் வந்துடுறேன், நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அம்மா போய் சொல்லி, அவள் வீட்டாண்டிக்கு நான் வரமாட்டேன்னு போய் இப்படியே சொல்லு பாஸ்டர்கிட்ட. அவள் வீட்டாண்டிக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? வரமாட்டேன். அவள் ஒன்றா கேட்டா என்ன? 9 கேட்டா. அம்மா சொல்லிங்கிற கணக்கு போட்டு 9 கேட்டா. நான் என்ன பண்ண மாட்டேன்? வரமாட்டேன். கீழ்ப்படிதல் எங்கே போச்சு? வேதம் சொல்லுகிறது நீ கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்துக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். போதகம் பண்ணுகிற போதகர்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் முக்கியமான விஷயம், பெண்கள் புருஷனுக்கு சொல்லியிருக்கா? வேதத்தில் சொல்லியிருக்காமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். திருமணத்தில் கொடுக்கிற வார்த்தை. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ரொம்ப அழகான வார்த்தை வேதத்திலே பெண்களுக்காக எழுதி வைத்திருக்கிறது. எத்தனை பேர் நாம் இந்த வார்த்தையை கடைபிடித்து கீழ்ப்படுகிறோம்? அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சொந்த புருஷனுக்கு. என்ன சொல்லுதுமா? ஏன் அப்படி எழுதிச்சு? அங்கே ஏன் அப்படி எழுதப்பட்டுச்சு? ஏன் அம்மா சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லியிருக்கு? ஐயா சொல்கிறாரு, நான் சொல்லலை, கள்ள புருஷர்கள் இருந்திருக்கலாம், அதனால் அப்படி எழுதியிருக்கலாம். அப்படியே வச்சுக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷனுங்களுக்கு என்ன பண்ணணும்? படுறாங்களா? இல்லை இல்லை இல்லை. ஏய் வா உட்காரு. சூப்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. யோ வாயாங்க அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் என்ன அப்படின்னு கிராமத்து புறங்களில் கூப்பிட்றவங்க இருக்காங்க. அப்புறம் ஐயா அடான்ற நான் ஜபத்துக்காக ஒரு கிராமத்துக்கு ஆந்திர பகுதியில் போனேன். ஆந்திர பகுதியில் போகும்போது ஒருவரை பார்க்கும்படியாக போயிட்டு இருந்தேன். போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அம்மா பயங்கரமாக சத்தமாக கத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, அவங்க கிறிஸ்துக்காரங்க தான். ஏய் கைவிடுவேண்டா உன்னை, இன்றைக்கே கைவிடுறேன்டா உன்னை, இன்றைக்கே கைவிடுறேன்டா உன்னை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கின்னு சத்தமாக ஏன்னா போயின்னு இருந்த ஆள் அப்படியே நின்றுட்டேன். என்னத்தை கழுவுறாங்க இவங்க? எதுக்கு கழுவுறண்டா ஒன்றுன்னு பேசுகிறாங்க. பேசிக்கினே திட்டிக்கினே வெளியில் வந்தாங்க. வந்த உடனே என்னப்பா, ஐயா சோத்துறையா, ஐயா சோத்துறையா அப்படின்னு சொன்னாங்க. சோத்துறோம் அம்மா, இங்கே வாங்கம்மா, எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணிவிடுங்க, நான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லி. கழுவிறண்டா அப்படின்னு சொன்னேன். யாரை சொன்னேன், எதுக்காக சொன்னேன், எதை கழுவு போகிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஒன்றும் இல்லையா, இந்த மஞ்சள் குங்கத்தை இன்னைக்கோடு கைவிடுறேன் நான், அவன் எனக்கு வேணுமே வேணாம், இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா அது இன்றைக்கி கைவிட்டு உயிரோடு இருக்கும்போது கைவிட்டு அதனால் உனக்கு என்ன லாபம், அதை சொல்லின்னு சுற்றிங்கிறியா அப்படின்னு சொன்னேன். இல்லையா, அடங்கவே மாட்டேங்கிறாயா, அடங்கவே மாட்டேங்கிறாயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானங்களே, பைபிளில் ஒரு அம்மா இருக்காங்க,
சாராள் என்கிற ஒரு தாய் இருக்கிறாங்க. புருஷனை பார்த்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவனே. யாரனே ஆண்டவனேன்னு கூப்பிடுறீங்க? ஐயோ டே வாடான்னு கூப்பிடாத இருந்தால் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் கீழ்ப்படிதல் ரொம்ப வேதம் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உன் சொந்த புருஷனுக்கு நல்லவனோ கெட்டவனோ உதவுறனோ உதவாதவனோ சரியில்லாதவனோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால், நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாய், அபிஷேகம் பெற்றிருக்கிறாய், வரங்கள் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார், கிருபை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை வச்சு நீ எப்படி இருக்கணும்னு சொன்னால், அந்த புருஷனை அழகாக வழி நடத்த வேண்டும். ஒரு அம்மா ஒரு புருஷனை வண்டியில் தள்ளிக்கினே சென்னை பகுதியிலே வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துச்சு. உடனே அவங்கள நிற்க வச்சுட்டு என் கையில் இருக்கிற ஒரு கொஞ்சம் காசை எடுத்து அவங்க கையில் கொடுத்தேன். என்னம்மா ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க அழுதுகிட்டே சொன்னாங்க, மரத்து மேலேருந்து விழுந்தாருங்க ஐயா, இங்கே எலும்பு உடஞ்சிருச்சு, அதோடு எழுந்து அவரால் என்ன பண்ண முடியல, நரம்புகளெல்லாம் செயல்படலை, எழுந்து நடக்க முடியல, எல்லாமே நான் தான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ஆனால் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. என்னம்மா எங்காவது ஒரு இடத்துல சேர்த்து விட்டுட்டு நீ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆலோசனை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க அழுதுகிட்டே, அவர் நல்லா இருக்கும்போது என்னை அழகாக பார்த்துக்கிட்டார் ஐயா, அவர் நல்லா இருக்கும்போது எனக்கு ஒரு வேலையும் கொடுக்க மாட்டார் ஐயா, நான் எல்லா வேலையும் அவரே செய்வார் ஐயா, நான் வெளி வேலைக்கு கூட என்னை அனுப்ப மாட்டார் ஐயா. நான் அதை நினச்சி மனசாட்சியோடு கூட இன்றைக்கி என் புருஷனுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னேன். இப்படிப்பட்ட ஸ்திரியும் இருக்கிறாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம், உற்சாகமாக தட்டுங்க. நீங்கள்லாம் பொறாமையில் தட்டுற மாதிரி தெரியுது. உற்சாகமாக தட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள ஸ்திரீகளும் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். அதே போல் கீழ்ப்படியாதவங்களும் இருக்கிறாங்க. புருஷன் சொன்னால் எதையுமே கேட்காதவங்க கூட இருக்கிறாங்க. கர்த்தருக்கு உக்காரு, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி வேதத்தில் சொல்லியிருக்கா? வேதம் என்ன சொல்லுது? புருஷன் மேலே உனக்கு எந்த அதிகாரமும் நான் என்ன பண்ணலை எழுதியிருக்கா? புருஷன் மேலே உனக்கு என்ன இல்லை, அதிகாரத்தை கொடுக்கவில்லை. நீ அதிகாரம் பண்ணக்கூடாது அவனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் உன்னை என்ன பண்ணணும், ஆளுகை செய்ய வேண்டும். நீ என்ன பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், முந்தி யாரை உருவாக்கினா, யார் சாயல்ல, நீ எல்லாம் அவர் சாயல் கிடையாது. யார் அவர் சாயல்? மனுஷன் தேவ சாயலை ஆண்டவர் கொடுத்து உருவாக்கி இருக்கிறான். அவன் விழா எலும்பை எடுத்து என்ன பண்ணாரு, மனுஷியை உருவாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. செல்லு கொடுமா, டைம் பார்த்துக்கிட்டா நான் போயிட்டே இருக்கேன். ஓ தேங்க்யூ. சரி, ஓகே. அல்லேலூயா. சரி, இது ரொம்ப முக்கியமானது. மனுஷனை எப்படி உருவாக்கினார்? எதை வைத்து உருவாக்கினார்? மண்ணில் எப்படி உருவாக்க முடியும்? மண் எடுத்தார். அப்படியே பொம்மை செய்யறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் மண் என்ன பண்ண முடியாது, பொம்மை செய்ய முடியாது. அப்புறம் ஆண்டவர் ஜீவ சோசத்தை கொண்டு வந்து மனுஷனுக்குள்ளே ஊதினார், ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இங்கே 3 தேவைப்பட்டுச்சு. 1 மண், 2வது தண்ணி, 3வது ஆண்டவர் கொடுத்த உயிர், ஜீவ சுவாசம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வச்சு தான் மனுஷனை என்ன பண்ணார், படித்தார். செத்துட்டு பேருக்கு என்ன ஆகுது? ஆவி கொடுத்தாரு. ஆவி எங்கே போயிடுது? தண்ணின்னா தண்ணி எதை குறிக்கிறது? ஆத்மாவை குறிக்கிறது. தண்ணியில் தான் ஆத்மா என்ன பண்ணோம் இருக்கும். ஆற்று எதில் இருக்கும்? தண்ணியில் நிரம்பி இருக்கும். தண்ணி இங்கே குறைஞ்சா நமக்கு என்ன வரும்? தண்ணி தாகம் வரும். வருதா? சென்டிமெண்ட்டான வார்த்தைகளை பேசினா என்ன வரும் கண்ணில்? ஆமாம், அது தொட்டுச்சானவே போதும், அது வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆத்மா எங்கே போகுது? செத்த உடனே இலைப்பாறுதலுக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே போகிறது என்று சத்தியம் சொல்லுகிறது. அப்புறம் மண்ணிலிருந்து மனுஷன் எடுத்தபடினாலே சரீரமான அந்த மண்ணான அந்த சரீரம் எங்கே போகிறது?
ஓகே சரி. இப்போ மனுஷன் எப்படி உருவாக்குனாரு? விலா எலும்பை எடுத்து என்ன பண்ணார்? உருவாக்கினார். விலா எலும்பு எப்படி இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அம்மா வளைவாக இருக்குது. சூப்பர், அழகான வார்த்தை சொன்னீங்க. எப்படி இருக்குது விலா எலும்பு? அதுக்கு பொருள் என்ன தெரியுமா? அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? வேத விஞ்ஞானிகள் ரகசியத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். அந்த வளைவை எதை குறிக்கிறது? எப்போதும் உன் புருஷனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். அந்த வளைவுக்கு அர்த்தம் அப்படியா இருக்கும். சரி, எலும்பு மண்ணை பேசிஞ்ச மாதிரி பேச முடியுமா? அவன் தான் எங்கே போட்டாலும் ஒட்டிக்கிறான், விசிறி போட்டாலும் போய் ஒட்டிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பேசிஞ்சாலும் பொம்மை வரலன்னா மறுபடியும் மிதித்து மறுபடியும் பேசிஞ்சாலும் என்ன ஆகுது? இதெல்லாம் அதிகமாக வளைச்சா என்ன ஆகிடும்? குடும்பமே என்ன ஆயிரும்? ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்து ஓட்டினா தான் குடும்பம் ஒழுங்காக ஓடும். இது ஆண்களுக்காக சொல்லுகிற ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களை, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது. வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன பண்ணோம்? அதிகாரிகளுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். அதே போல் இன்னொரு வார்த்தை பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். எப்படி? எதுக்கு கீழ்ப்படியவில்லை? அம்மா எதுக்கு கீழ்ப்படியவில்லை? அப்போ நாம் என்ன பண்ணணும்? மனசாட்சியின்படி திருவசனத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியவன். நீ யாருக்கு கீழ்ப்படியிலையோ தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீ திருவசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கீழ்ப்படிதலில் ஒன்று, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது, மனைவியானவள் சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணணும்? அதுலேயே ஒரு 2 வசனம் விட்டாங்களே அம்மா. ஒரு வசனம் தானே படிச்சிங்கம்மா? 22 மட்டும் தான் படிச்சிங்க. எபேசியர் 5 22 மட்டும் தான் படிச்சு. இன்னும் 2 வசனம் படிங்க, அப்புறம் அது படிக்கலாம், அது யோசிக்கலாம். தலையாக இருந்தது போல புருஷனும் மனைவிக்கு எப்படி இருக்கான்? எத்தனை குடும்பத்தில் புருஷன் தலையாக இருக்கான்? உனக்கு ஒன்றும் தெரியாது, உக்காரு. தண்டத்துக்கு உன்னை கட்டின்னு வந்த உக்காரு. யார் தான் தலையாக இருக்கிறாங்க? வசனத்தின்படி எந்த குடும்பத்திலாவது பெண்மணி தலையாக இருந்தால் அந்த குடும்பம் விளங்காது. நான் சொல்லலை, சத்தியம் சொல்லுகிறது. உதவரணும். அவனை முன்ன வச்சு வண்டி ஓட்டினா உன் வண்டி ஓடும். அவனை பின்னால் வச்சுட்டு நீ முன்னால் போடணும்னா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறார், அடிக்கடி சொல்கிறாரு. சபைக்கு யார் தலை? சபைக்கு யார் தலை? நான் கட்டினேன், நான் கஷ்டப்பட்டேன், ஏன் சபை, ஏன் ஆலயம், ஏன் சர்ச்சு. இல்லை, யார் தலை? அவரு தான் தலை. அது போல தான் மனைவியானவளுக்கும் யார் தலையாக இருக்கணும்? புருஷன் தான் தலையாக இருக்கணும். புருஷனை வச்சு தான் நீ வண்டி ஓட்டணும். கர்த்தருக்கு ஒருவேளை புருஷனை விட நீ படிச்சிருக்கலாம், புருஷனை விட உனக்கு ஞானம் அதிகமாக இருக்கலாம், புருஷனை விட அதிகமாக நீ சம்பாதிக்கலாம். ஆனாலும் யார் தலை? வேதம் சொல்லுகிறது புருஷன் தலையாக இருப்பான். கீழே வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் சபையானது கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் சொந்த புருஷருக்கு எந்த ஒன்றுன்னு சொல்லலை. இதுக்கு தான் கீழ்ப்படினோம், இதுக்கு தான் கீழ்ப்படினெல்லாம் அங்கே எழுதலை. எந்த காரியத்திலும் நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். எப்படி? மனசாட்சியின்படி. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுருவிலே பார்க்கிறோம், வேத வசனத்துக்கு என்ன பண்ணணும்? வேத வசனத்துக்கு கீழ்ப்படிதலில் 3. 1, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வது பார்க்கிறோம், தெய்வ வசனத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய. நீ எவ்வளோ பெரிய ஆளானா இரு, எவ்வளோனா படிச்சிரு, எவ்வளோனா சொத்து இருக்கட்டும், சுதந்திரம் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால்,
வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார். அவர் ஆலயத்துக்குள்ளே போகும்போது அந்த பாஸ்டர் என்ன பண்ணாராம், அவர் முன்னாடி கூப்பிட்டாராம். ஐயா வாங்க முன்னாடி, ஜனாதிபதியே நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் முன்னாடி அழைச்சாராம். வாங்க, அவரை கௌரவம் பண்ணணும், கனப்படுத்தணும், டவல் போடணும், அவருக்கு நல்ல இடத்தை முதன்மையான இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் அழைச்சாராம். அவர் எழுந்து நின்று ஒரு வார்த்தை சொன்னார், இப்படி என்னை முன்னாடி அழைக்கிறாய் என்று சொன்னால் நான் அடுத்த வாரத்தில் என்ன பண்ண மாட்டேன். நான் அதிகாரமெல்லாம் அங்கே எங்கே ஆட்சி இடத்துல, அந்த இடத்துக்கு போனால் நான் அதிகாரி, இங்கே வந்துட்டேன் நான் யார், சாதாரண விசுவாசி. நான் பின்னாடி உக்காந்துட்டு போயினே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் சத்தியத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். அந்த சத்தியத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழ்ப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன பண்ணக்கூடாது, கனப்படுத்தக்கூடாது. இங்கே இருக்கிற அன்பான அண்ணன் ஜிஎஸ் டேனியல் அண்ணன் அவர்கள் நிறைய கூட்டங்களை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை வைத்து நான் 2014, 2015, 2016 3 வருஷ காலமாய் ஆந்திர பள்ளிப்பட்டு பகுதியிலே 3 நாள் கூடுகை அவரை வச்சு பெரிய பிரபலமாக நடத்தினேன். ஒரு நிறைய கூட்டம் வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சீயோன் மலையில் ஒரு ஜெபம் நடத்துவார். ஒவ்வொரு நாளில் அமாவாசை நாட்களிலே அங்கே சீயோன் மலையில் ஜெபம் நடத்துவார். அங்கே ஒரு கலெக்டரமாக வருவாங்க. ஒரு கலெக்டரமாக வரும். சென்னை பகுதியிலே ஐஏஎஸ் படித்த ஒரு கலெக்டரம்மா அந்த ஜபத்துக்கு ஒவ்வொரு மாதமும் வருவாங்க. அவங்க எல்லாரும் மாதிரி தரையில் வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா? ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் கையே தட்ட மாட்டீங்களே. அவ்வளோ பொறுப்பில் இருக்கிறவங்க, படிச்சிருக்கிறவங்க, அதிகாரம் கையில் வச்சுருக்கு, கார் வந்து நிற்குது, டிரைவர் இருக்காங்க, பணம் இருக்குது, வசதி இருக்குது. ஆனால் எப்படி வந்து உட்காடுறாங்கன்னா எல்லா விசுவாசி எப்படி உட்காடுறாங்களோ அப்படி உட்காராங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, வேத சத்தியத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். கை தட்டுங்க பார்க்கலாம். நீ சத்தியத்துக்கு கீழ்ப்பழுகிறாய் என்று சொன்னால், சத்தியத்துக்கு உன்னை அர்ப்பணிக்கிறாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் குடும்பம் செல்வாக்காக இருக்கும். ஏன்னு சொன்னால் சத்தியத்துக்கு பயப்படுகிறாய். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யாருக்கு பயப்படுறியோ பயப்படலையோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ சத்தியத்துக்கு பயப்பட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் சத்தியத்துக்கு என்ன பண்ணணும், பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2-3 பாயிண்ட் இப்போ சொல்லியிருக்கு. முதலாவது பாயிண்ட் என்னது, அடிக்கடிக்கு கேட்பேனா, முதலாவது பாயிண்ட் என்னது, பாவத்தை குறித்து மனசாட்சியாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட் என்னது, உண்மையை பொய் சொல்லக்கூடாது, மனசாட்சியின்படி பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக உண்மையாக இருக்க வேண்டும். 3வது எதுக்கு கீழ்ப்படியணும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். அது சொல்கிறாங்களா பாருங்கம்மா, வாயிலன்னா வருதா பாரு. ஒரு கொஞ்சம் பேர் தான் சொல்கிறீங்க, மீதி பேரெல்லாம் என்ன, நீங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டாம். அடுத்து 3வது அதுலேயே வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். 4வது ஒன்றை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைங்களே பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல்ல 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே வாசித்து அப்புறம் 10ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 7லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கலாம். 1 இந்த அறிவு எல்லா இடத்திலும் இல்லை, இன்றை வரைக்கும் ஒரு பொருள் என்று எண்ணி படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி போதும். அவருடைய மனசாட்சி எப்படி இருக்கு, எதை சாப்பிட்றாங்க, இன்றைக்கும் நடக்குதா, நடந்துட்டு இருக்கா? போன செவ்வாய்க்கிழமை, இப்போ தான் ஒரு 3-4 நாள் தான் ஆச்சு, போன செவ்வாய்க்கிழமை பள்ளிப்பட்டில் அம்மன் திருவிழா நடந்துச்சு, ஜாத்திரை நடந்துச்சு. அங்கே காசு வசூல் பண்ணுறோம் யாருன்னா மேரி அம்மா பிள்ளைங்க. யார் அம்மா?
உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீ யாருடைய பிள்ளை? மேரி அம்மா பிள்ளை. மாரியம்மாவுக்கு நீ ஏன் போய் வசூல் பண்ணிங்க இருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தான் காசு வசூல் பண்ணாங்க. சரி, அது கேட்ட உடனே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அடுத்து அங்கே பாட்டு கச்சேரி நடந்தது. அங்கே முதல்ல இருக்கிறது யாருன்னா நம்ம ஆளுங்க தான் முதல்ல இருக்கிறது. அங்கே அடிச்சுக்கின்னு இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கினுக்கிறாங்க, ஒத்தம் அடிச்சுக்கின்னு இருக்கிறாங்க. இப்போ மேரி அம்மா பிள்ளைங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. யார் திருவிழா? அங்கே போய் நமக்கு என்ன வேலை? இந்துக்காரனெல்லாம் வீட்டில் இருக்கான், கிறிஸ்துக்காரன் எங்கே இருக்கான்? நான் நினச்சிக்கணும், ஒரு 10 நாளை விடாது இருந்தால் நல்லாயிருக்கும் இயேசுவே. அப்போ அது என்ன பண்ணும் இதுங்க? அங்கே என்ன வேலை? மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? மனசாட்சி இருக்கா கிறிஸ்தவர்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்தவன், நான் சபையை பற்றி சொல்லலை, ஆனாலும் சொல்கிறேன், வருத்தமாக சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் 140 குடும்பம் கிறிஸ்தவர்கள். எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் 140 குடும்பம் கிறிஸ்தவர்கள். அங்கே தான் என் பொண்ணையும் கொடுத்துருக்கேன் கல்யாணம் பண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை குடும்பம்? இந்துக்காரன் இருக்கிறது ஒரு 20 குடும்பம். இந்துக்காரன் இருக்கிறது எத்தனை? அவன் 3 நாள் ஜாத்திரை நடத்தான். அவன் ஜெயில இவன் தான் எல்லாமே செஞ்சுங்கன்னு கிடக்கிறான். எல்லாமே இவன் தான் செய்கிறான். ஒரு அம்மா சொன்னாங்களாம், ஒரு இந்துக்கார அம்மாவை கூப்பிட்டு. நான் அந்த அம்மாட்ட பேசும்போது, வா இந்த அம்மா ரொம்ப சூப்பருமா, நல்லா ஜெபிக்கிறாங்க போல் தெரியுதுமா, ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க போ. அவள் கதையை நான் சொல்கிறேன், வாங்க பாஸ்டரையா. நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்கிட்ட புடவை வாங்கி கொடுத்தா, நான் போட்டால் யாருன்னா தப்பாக நினச்சிக்குவாங்க, அந்த மாரியம்மா மேலே நீயே போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துரு, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? நரகத்துக்கு தான் போகணும், வேறு வழியே இல்லை. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை சாப்பிட்றாங்க, விக்கிரகங்களுக்கு முக்கியத்தை கொடுக்குறாங்க, மனசாட்சி இல்லாமல் இன்னைக்கு பூமியிலே வாழ்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை கூட பல பேர் அழைக்கிறாங்க. அதே பள்ளிப்பட்டில் ஒரு குடும்பத்தார் எங்களுக்கு சொந்தமான நெருக்கமான, நீங்கள் 2 பேர் வந்து போகணும், அப்படி சும்மா ஒன்றுமே செய்யாத, நாங்கள் உங்களுக்கு தனியாக செய்கிறோம் அப்படின்னு வருந்தி கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஒரு வேளை அப்படி போயிருந்தா, பாஸ்டர் ஜாத்திரைக்கு வந்திருக்கிறாரு, இதுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டு நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நான் இதுக்கெல்லாம் ரொம்ப பயந்து வாழ்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா, ஒரு 3 நாள் போயிட்டோம், உன் வேலையெல்லாம் முடிச்சிடு, 3 நாள் கழிச்சு நான் என்ன பண்ணுறேன், உன் வீட்டுக்கு வர்றேன், நீ கஞ்சி காசு கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டே போச்சு, நீங்கள் வரலையே அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், அங்கே போவதற்கு என்ன பண்ணலை, ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணலை, இடம் கொடுக்கலை. அன்பானவர்களே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கீழ்ப்படிதல் தேவை. அதே போல் மனசாட்சியின்படி விக்கிரக விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தான் பிசாசானவன் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணிடுவான், மாட்ட வச்சிருவான். 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நம்ம வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் எல்லாமே நமக்கு எப்படி இருக்காது? உன் தகுதியே வேற, ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய தகுதி வேற லெவலில் நீ இருக்கிற, எல்லாமே நமக்கு தகுதியாக இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போகணுமோ அங்கே போகணும், எங்கே போகக்கூடாதோ போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நான் யாருன்னா கூப்பிட்டா முதல்ல ஜெபம் பண்ணுவேன், கர்த்தாவே நான் போட்டோமா, அனுமதி கொடுத்தா போகிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். ஏன்னா அனுமதி கொடுக்காத நேரங்களில் நானே போயிட்டு அடிபட்டுன்னு வந்துருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் சொல்லாமல் போகிறதுனால அங்கே பல பிரச்சனைகள் வர்றதை நான் பார்த்துருக்கேன். அன்பானுங்களே, எல்லாமே நமக்கு தகுதியாக இருக்காது. உன் தகுதியே வேறு, உன் சூழ்நிலையே வேறு. நீ எப்படின்னு சொன்னால், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய குமாரனாய் நீ இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தகுதி வேறு லெவலில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் கீழே வாசிங்க அம்மா.
எல்லாமே பக்தி விருத்தி, எல்லாமே பக்தி விருத்தி உண்டாக்குமா? ஜாத்திரைக்கு போனால் பக்தி விருத்தி உண்டாக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா கடகடான்னு வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்துட்டு இருக்கு. ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா, நான் அர்ஜென்ட்டாக பஸ் வருது போகணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னத்துக்குமா? ஜெபம் பண்ணணும். எங்கள் அம்மா வீட்டில் ஜாத்திரை, நீ ஜெபம் பண்ணு. ஒரு நிமிஷம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே ஜாத்திரை? சரிம்மா 2 மணி நேரம் உக்காரு, ஆராதனை முடிச்சுடு, அப்புறம் போவேன். அப்படி இல்லை இல்லை, எங்கள் அம்மா ஒண்டியா, அந்த அம்மாவில் வேலையெல்லாம் செய்ய முடியாது. நான் என்ன பண்ணணும்? போகணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசீர்வாதியம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ தான் நியாயம் செய்யணும். ஆண்டவரே ஆசீர்வாதம். அந்த அம்மா என்ன எந்த வழியில் போகுதுன்னு எனக்கு தெரியல, போயிட்டு இருக்குது. கர்த்தாவே நீ தான் பார்க்கணுன்னு சொல்லி, சரியம்மா போயிட்டு வரப்போ அப்படி நம்பிச்சிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தில் பார்க்கும்போது கை இப்படி தூக்கி கட்டிக்கின்னு இப்படி வராங்க. என்ன எம்மாச்சு, என்னையா பண்ணுறது? அந்த ஆள் இருக்கிறானே, நல்லா குடித்தான், எங்கள் அம்மா வீட்டில் அடிச்சிட்டான்யா, என்னை எலும்பை உடச்சிட்டான்யா, கையை உடச்சிட்டான்யா. இங்கே சத்தியத்தை கேட்காம ஆராதனை உக்காராம மனசாட்சி இல்லாமல் போனியம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இப்படி தான் படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே நல்லையா. அங்கே ஐயா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டாயா, எங்கள் அம்மா வீடே வெக்கப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாயா. அப்படி தான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் இருக்கிறதா? சபையை குறித்து நினச்சாயா? உனக்கு எது முக்கியமாக போயிடுச்சு? ஆமாம். தயவுசெய்து உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பிறகு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு பிறகு தான் எதுவாக இருந்தாலும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது விஷயம் என்ன எதை குறிக்கிறது என்று சொன்னால், மனசாட்சியின்படி விக்கிரகத்தை குறித்து அங்கே எழுதப்படுகிறது. அது எதையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. எதை விக்கிரகத்துக்கு படித்தது என்ன பண்ணக்கூடாது? எல்லாமே எப்படி இருக்காது? தகுதியானதா இருக்காது. எல்லாமே தகுதியாக இருக்குமா? இப்படி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கிட்டு போயிட்டு அங்கே நின்றுமான நமக்கு ஒரு தகுதி இருக்குமா? இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலரெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கின்னு மனசாட்சி இல்லாமல் ஒரு சில வேலைகளை என்ன பண்ணுறாங்க? செய்கிறார்கள். அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கிறது, ரொம்ப வேதனையை கொடுக்கிறது. சரி, நானே கஷ்டப்படுறேன், நானே வேதனைப்படுறேன், உன்னதத்தில் இருக்கிற தேவன் எவ்வளோ கஷ்டப்படுவார். ஆமென். அல்லேலூயா. 4 விஷயங்களை பார்த்துருக்குறோம். எத்தனை விஷயங்களை பார்த்துருக்குறோம்? ஒன்று சொல்லுங்கள். மாவத்தை குறித்து மனசாட்சியாக இருக்க வேண்டும். 2வது விஷயம், உண்மையாக இருக்க வேண்டும். பொய் சொல்லாமல், அத்தை விட்டுறீங்களே, பொய் சொல்லாமல் எப்படி இருக்கணும்? அதுவும் எப்படி? பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக மனசாட்சியாக இருக்க வேண்டும். 3வது விஷயம், கீழ்ப்படிகிறதுல மனசாட்சியாக. யார் கீழ்ப்படியணும்? அதிகாரிக்கு, புருஷருக்கு, வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். 4வது விஷயம், விக்கிரகங்கள் படைத்தவைகளை புசிக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா மனசாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது ஒரு வார்த்தைக்கு முன்பதாக நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர். ஆகையால் ஆமென். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும்? மனசாட்சி நிமித்தம் வெளியரங்கமாக இருக்க வேண்டும். அந்தகாரமாக அல்ல. எப்படி இருக்கணும்? வெளியரங்கமாக, எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்கிறது, நம்ம பேசுறது, நம்ம நடக்கிறது, நம்ம பார்க்கறது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வெளியரங்கமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் வெளியரங்கத்தில் நல்லா பேசுவாங்க, உள்ளரங்கத்தில் என்ன எப்படி இருப்பாங்க? மனசாட்சி இல்லாமல் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? வெளியரங்கமாக இருக்க வேண்டும். என்ன பேசுறியோ அதை என்ன பண்ணணும்? செய்யணும். எதை செய்கிறாயோ அதை தான் என்ன பண்ணணும்? பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியரங்கமாக இருக்க வேண்டும்.
அது தேவன் விரும்புகிறார், ஆண்டவர் இதை விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதுறாரு, வெளியரங்கமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனசாட்சிப்படி இந்த பூமியிலே வாழ வேண்டும். மனசாட்சி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு எத்தனை அறிவை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை அறிவு? சரி, நமக்கு எத்தனை அறிவு? 7. ஏன்னா கடவுளை அறிந்து கொள்ளுகிற அறிவு எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கை தட்டுங்களாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நமக்கு எத்தனை அறிவு? ஆமாம், எல்லா மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு நம்மை கொடுத்துரு. அதுக்கு தான் நமக்கு. சரி, ஜீவராசிகளுக்கெல்லாம் எத்தனை அறிவு? ஏன் அதை ஒன்று கொடுக்கல? அவருக்கு கொடுக்கல. அதுங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது. அது மனசாட்சி அப்படியெல்லாம் அது என்ன பண்ண முடியாது. ஆத்தமா இல்லை. ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. எங்கள் ஐயா அழகாக வளர்த்துருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்திய பாதையில். ஆமென். அல்லேலூயா. உண்மை. அதுக்கு மனசாட்சி கிடையாது. அது பிளான் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நாளைக்கு இப்படி செய்யணும், இதை பண்ணணும், அதெல்லாம் பிளான் பண்ண முடியாது. ஒரு அறிவு அதுக்கு என்னன்னு சொன்னால் குறைவு. நமக்கு 7 அறிவை வச்சுக்கிட்டு கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? மனசாட்சி இல்லாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையிலேருந்து ஜெபிக்கிறவங்க ஒழுங்காக ஜெபிக்கிறது இல்லை. மாலை நேரத்தில் குடும்ப ஜெபம் ஒரு 4 நாளைக்கு செய்வாங்க, அடுத்த நாள் உயர்ந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசாட்சியே இல்லாமல் நம்ம இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லா ஜபங்களுக்கும் ஒழுங்காக போகணும். ஆராதனைகளிலே கலந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை வெளியேற பெற்ற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ரத்த சிந்தத்தினாலே நம்ம மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார். மீட்டெடுத்திருக்கிறார். நம்மளை மீட்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு இருக்கிறது. ஆமென். நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் மீறுதல் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே இது ஒரு புது வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நம்ம எப்படி நடந்துக்கணும்? மனசாட்சியோடு நடந்துக்கணும். 9:30 மணிக்கு பேப்பரில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நோட்டீஸில் போடப்பட்டு இருக்கிறது டைம். ஜப நேரம் எப்படி? நான்லாம் கரெக்டாக இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் என்னப்பா, நான் 6 மணிக்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நான் ஐயா வந்து ஃபோன் பண்ணலன்னா நான் 5:30 மணிக்கு அங்கே கிளம்பிட்டு இருப்பேன். நீங்கள் யாருமே வந்திருக்க மாட்டீங்க, நான் வந்துட்டு இருப்பேன். அதுதான் என் ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு போகணுன்னாலும் அது தான், எங்காவது ப்ரேயருக்கு போகணுன்னாலும் அது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முந்தி சீக்கிரமாக போயிடுவேன். கர்த்தருக்கு. ஆனால் அவர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், ஏன் அவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறீங்க, கொஞ்சம் லேட்டாக வாங்க அப்படின்னு அவர் வார்த்தை சொன்ன பிறகு தான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் கொஞ்சம் லேட்டாக வர வேண்டியதாக ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனசாட்சி இருக்கிறது. ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஒரு மனசாட்சி இருக்கிறது. தேவனுடைய சத்தியத்திற்கு பயப்படுகிற ஒரு மனசாட்சி இருக்கிறது. அதன்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே ஒரு நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு கஷ்டம் வந்தது. அவங்களுக்கு சீக்கிரமாக பணம் தேவைப்பட்டுச்சு. பாஸ்டர் அம்மாவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அவங்க நைட்டெல்லாம் புலம்புறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை திட்டிங் எடுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது இப்படியெல்லாம் உன்ன மாதிரி ஊழியம் பண்ணுறவங்கெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணிக்க காசு கொண்டாடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவங்களுக்கு விசுவாசானமும் தூக்கி விட்டான். அவங்க பேசுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினச்சிக்கிட்டேன் அது ஆவியானவர் பேசலை, அவன் பேசிங்கிறான். இப்போ பேசினா வீடு 2ஆக போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆவியானவர் பேசலை அப்படின்னு சொல்லி. ஸோ வருத்தமாக அமைதியாக நானும் கோபமாக அவங்க பேச முடிக்கிற வரைக்கும் பேச முடிக்கிற வாயே திறந்து அவங்க எதிரில் ஒரு வார்த்தை பேசலை. அவன் பேச்சு முடிச்சுட்டு போய் படுத்துட்டாங்க. களைப்பயிற்சி படுத்துட்டாங்க. சரி, நான் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். முட்டி போட்டு தேவ சமூகத்தில் என் பொண்டாட்டி திட்டி
திட்டு வாங்குற வரைக்கும் நீ இப்படி மாதிரி வச்சுட்டே என் வாழ்க்கையை, உனக்கு நியாயமாக்குதானே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண, ஜெபம் பண்ணி அழுது புலம்பி அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு தெரியாது ஆண்டவரே, காலையிலுக்குள்ளே நீ என்ன பண்ணியோ தெரியாது, எனக்கு அற்புதம் ஒன்று நடக்கணும். அவங்க அழுது புலம்புன விஷயத்தில் காலையில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும். நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-2.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா கையில் திட்டு வாங்கிட்டேன். ஐயா இயேசுவே, எப்படியாவது எனக்கு நன்மை செய்யுங்க, ஏதாவது எனக்கு வழிகளை தரங்க, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி அழுது புலம்பி ஜெபிச்சுட்டு ஆலயத்துக்குள்ளே நான் கடந்து போனேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஆலயத்துக்குள்ளே போனேன். 7 மணிக்கெல்லாம் போயிட்டேன் சர்ச்சுக்கு. அந்த அம்மா கூட கூட்டம் போல் கோவமாக போயிட்டுக்கிறேனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க எங்கள் பையன் வண்டியில் வந்தாங்க. நான் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சீக்கிரமாக கிளம்புனா விட்டு போயினே இருப்பேன். 20 ரூபாய் அங்கே வச்சுட்டு போயிடுவேன். ஆட்டோ பிடிச்சின்னு நீ வந்துடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டோ பிடிச்சி சீக்கிரமாக வந்தால் என் கூட என்ன பண்ணிடலாம். அவங்க ஐடியாவை இப்போ ஒன்று பண்ணுறாங்க, அவங்க முன்னாடி குளிச்சுட்டு ரெடியாக நிற்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த 20 ரூபாயை வக்கீல் என்ன அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன இங்கேயே நிற்க வச்சுட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் சமூகத்துக்கு வருத்தத்தோடு கடந்து போனேன். அங்கே போய் கூட முட்டி போட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. செல்லை எடுத்து நான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பார்க்கும்போது எனக்கு 5000 ரூபாய் அமிச்ச மாதிரி ஒரு மெசேஜ் அதில் வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் இவ்வளோ காலையில் 5000 ரூபாய் வச்சுட்டுருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெங்களூர் பட்டணத்தில் பிரபலமாய் ஊழியம் செய்கிற பால் தங்கையா எனக்கு 5000 ரூபாய் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நான் பார்த்தது கிடையாது, என்னை அவர் பார்த்தது கிடையாது. எப்படி அதிசயம் நடந்துச்சு பார்த்தியா? என் முகத்தை அவர் பார்க்கவில்லை, அவர் முகத்தை நான் பார்க்கவில்லை, அவரோடு கூட பேசினது கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே என் ஜெபம் அவருக்கு போகுது. அதுதான் செஞ்சுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு நாள் திடீர்னு அந்த ஜெபத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. ஜெபம் அழகாக இருந்துச்சு, அவருக்கு பிடிச்சி போச்சு. அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வைக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் நீ யாரும் எனக்கு தெரியல, ஆனால் உன் ஜெபம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாள் ஜெபம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, அதனால் உனக்கு சின்ன காணிக்கை அனுப்புகிறேன். யாரன்னா கை தட்டுறாங்களா பாருமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்களுக்கெல்லாம் வயிற்றுச்சல் போலக்குது. உங்களுக்கு யாரும் அனுப்பலையா? ஆமே நடையலையா? பாருங்க, ஒரு மனசாட்சியின்படி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறதுனால, அவர் யாரோ தெரியல, நான் பார்த்ததே கிடையாது, கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் மூலமாக ஒரு உதவியை செய்கிறார். ஆமே நடையலையா? நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் மனசாட்சியின்படி வாழ்ந்து பார், பக்தி வைராகியமாக வாழ்ந்து பாருங்க, கீழ்ப்படிந்து பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, பாவம் குற்றமில்லாமல் வாழ்ந்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக வாழ்ந்து பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கு முன்பதாக நீங்கள் சரியான இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார், சகலத்தையும் உங்களுக்கு செய்து கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் பலனாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மனசாட்சி தேவைப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம். யாருக்குமே தெரியலன்னு நினைக்கிறியா? ஆனால் ஒருத்தருக்கு தெரியும். படித்தவருக்கு என்ன பண்ணோம் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்குறோம், வெளியரங்கமாக இருக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உன் கிரியைகளெல்லாம் எப்படி இருக்கணும்? வெளியரங்கமாக இருக்க வேண்டும், மனசாட்சியின்படி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீ வாழ்ந்து பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாமம். அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எதை வெறுக்கணும்? வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? வெறுத்து தந்திரமாய் நடவாமல், வேத வசனத்தை புரட்டாமலும், சத்தியத்தை நீ வெளிப்படுத்துகிறதுனால தேவனுக்கு முன்பாக
எல்லா மனுஷருக்கும் முன்பதாக மனசாட்சிக்கும். ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்திய வார்த்தை சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பான தேவ பிள்ளைகளே, மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். அவன் ஒரு லிஸ்ட், ஒரு சின்ன லிஸ்ட் அங்கே கொடுக்குறாரு. மறுபடியும் வாசிங்கம்மா. வெட்கமான அந்தரங்க காரியங்களிலும் அதனை என்ன பண்ணணும்? அதை என்ன பண்ணணும்? வெறுக்க வேண்டிய காரியங்களை நீ என்ன பண்ணணும்? வெறுக்க வேண்டும். அப்புறம் நீ எப்படி நடக்கக்கூடாது? எப்படி நடக்கக்கூடாது? தந்திரமா நடக்கிற அப்படின்னு சொல்ல. தந்திரம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் என்ன ஐயா? ஏமாத்தம். ஆமா, திருட்டுத்தனம். பா, சூப்பராக இருக்கு கத்தருக்கு. ஆமா, 420 கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரங்கம். அப்புறமா எப்படி என்ன வார்த்தை அது? தந்திரம். சரி, தந்திரமா வேதத்தில் யார் நடந்தாங்க? ஏவல் எப்படி பண்ணா? தந்திரமாய் ஒரு காரியத்தை செஞ்சான்னு பார்க்குறோம். சரி, சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? ஆதியில தந்திரமாய் என்ன பண்ணுச்சு? ஏவல்கிட்ட வந்து என்ன பண்ணுச்சு? ஏன் ஏவல்கிட்ட வந்து பேச்சு? அவங்ககிட்ட ஏன் போல? அதுக்கு நல்லா தெரியும், இது இவன் அவன் சாயல், அவர் சாயல், இவன் என்ன பண்ண மாட்டான், கீழ்ப்படிமா. யார் கீழ்ப்படிவாங்கன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கு. ஒரு சத்தியமே நான் எடுத்தேன். வால், ஏ வால். அவருக்கு என்ன பேர்? ஏ வால். வால் என்றால் என்ன, தலை என்றால் என்ன, ஒரு சத்தியம் எடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த வாலை குறித்து நிறைய விஷயங்களை பேசினேன், சத்தியத்தை குறித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இங்கே பார்க்குறோம், தந்திரம் அப்படின்னு சொன்னாவே பிசாசுக்குரிய குணம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுக்குரிய கிட்ட இருக்கிற அந்த குண லட்சணங்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்துருச்சு. அந்த தந்திரத்துக்கு ஒரு அர்த்தம் பாருங்க. முன்னாடி நல்லா பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி எப்படி பேசுவாங்க? அப்படியே அப்படியே உருகிற மெழுகு உழுகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? பேசிடுவாங்க. பின்னாடி என்ன பண்ணுவாங்க? அவன் கடுக்கிறான், அவ கடுக்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் என்ன அப்படின்னா ஒரு பெரிய தந்திரம். ஐயா ஒன்று சொன்னார் தந்திரத்துக்கு. ஐயா என்ன சொன்னீங்க? ஏமாற்றுதல். சூப்பரான ஒரு வார்த்தை. தந்திரத்துக்கு என்னது? ஏமாற்றுதல். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறாரு? ஒன்று வாசிங்கம்மா. ஒன்று, அந்தரங்க காரியங்களை வெறுக்கணும். ரெண்டாவது, தந்திரமாக நடக்கக்கூடாது. மூன்றாவது, தேவ வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? புரட்டக்கூடாது. சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுல தேவனுக்கு முன்பாக, எல்லா மனுஷனுக்கு முன்பதாக உத்தமன் என்று மனசாட்சியின் மூலமாக விளங்க பண்ண வேண்டும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதையெல்லாம் நாம் வெறுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சத்தியம் இருக்கிறது. என்ன சத்தியம் அப்படின்னு சொன்னால், எண்ணிக்கையை வைத்து சத்தியம். ஒன்றுன்னா கடவுள், ரெண்டுன்னா சாட்சி, மூன்றுன்னு சொன்னால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நான்குன்னு சொன்னால் 4 திசைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 5 என்று சொன்னால் 5 காயங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 என்று சொன்னால் மனுஷன், 6வது நாள் மனுஷனை உருவாக்கினார். 7 என்று சொன்னால் 7 வார்த்தைகள், தேவன் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள். 8 என்று சொன்னால் இயேசு. 9 என்று சொன்னால் 9 வரங்கள் அல்லது 9 கனிகள். 10 என்று சொன்னால் 10 கட்டளையை குறிக்கிறது. 11 என்று சொன்னால் ராஜரீகத்தை குறிக்கிறது. 12 என்று சொன்னால் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. 12 அப்போஸ்தலர்களை குறிக்க. இப்படி ஒரு 21 ரகசியம் வேதத்திலிருந்து எழுதப்பட்ட ரகசியம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் 3 ரொம்ப முக்கியமானது, 6 ரொம்ப முக்கியமானது. 3 வேதத்தில் ரொம்ப முக்கியமானது. எங்கே எடுத்தாலும் 3 வரும். எங்காவது பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எத்தனை வரும்? அதிகமாக 3 தான் அதிகமாக வரும். அடுத்து 6 மனுஷனை குறித்து என்ன வருது அப்படின்னு சொன்னால் 6 அதிகமாக வரும். மீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேச முடியும்.
இங்கே கூட 3 விஷயத்தை நமக்கு அழகாக சொல்கிறாரு. அந்தரங்க காரியங்களை வெறுக்கணும், தந்திரமாக நடக்கக்கூடாது, வேதத்தை புரட்டக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அலையலோயா, அலையலோயா. அப்படி நாம் வாழும்போது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வெளியரங்கமாக வாழணும், அந்தரங்கமாக என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. அதை வெறுக்கணும், அதை தூரம் பண்ணணும். அப்புறம் தந்திரமான காரியங்களை வெறுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை என்ன பண்ணக்கூடாது, புரட்டக்கூடாது. அப்படி தான் ஒருத்தர் வந்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சபையை சார்ந்தவன். அந்த சபை பேர் சொல்லுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவனை தான் எழுத வச்சேன், முன்னாடி வச்சு, இது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு வசனம் எழுதுப்பான்னு சொல்லி அவனை தான் எழுத வச்சேன். என் சபையில் பேண்ட் அடிக்கிற பையனை குழப்பி விட்டுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அவனை மாற்றிட்டுக்கிறான். அவன் உடனே சொல்கிறான், ஐயா அவர் காசு கொடுத்து அமுச்சிட்ட உடனே அவன் சொல்கிறான், அவர் சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். என்னத்துக்காக உன்னை கூப்பிட்டாரு அப்படின்னு கேட்டேன். அவங்க சர்ச்சில் பேண்ட் அடிக்கிறது இல்லையா, கை தட்டுறது இல்லையா, அல்லையிலையோ சொல்கிறது இல்லையா, சோத்திரம் பண்ணுறது இல்லையா, கிறிஸ்மஸ் கிடையாதான், எதுவுமே கிடையாதான். ஐயா சோத்திரம் என்னை அழைச்சிருக்கிறாரு. வேறு என்னடா சொன்னார் அப்படின்னு சொன்னார். 2 கல்யாணம் கூட பண்ணிக்கலான்னு சொன்னார். ஐயா இயேசுவே, அவன் இந்த பக்கம் எங்காவது என் கண்ணுக்கு பட்ட அவனை என்ன பண்ண மாட்டேன், சும்மா விட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டே பாவி, 2 கல்யாணம் பண்ணுறதுக்காடா உன்னை ஜெபம் பண்ணி பேண்ட் அடிக்க வச்சுருக்கேன். ஆதியில் போகும்போது எனக்கு பேண்ட் அடிக்கிறதுக்கே ஆள் இல்லை. ஆண்டவர்கிட்ட அழுதேன், இயேசுவே யாரான ஒரு பிள்ளையை எழுப்புப்பா. ஒரு 6 பிள்ளைங்க பேர் போட்டு எழுதி சீட்டு போட்டு அவன் பேர் வந்துச்சு. அவன் ஊர்லேயே கிடையாது, இந்துக்கார பையன். அவன் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தான். அவன் மேலே கை வச்சு மலைக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறது, அவன் மேலே கை வச்சு ரொம்ப அழகாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் எங்கே போனாலும் அவன் தான் பேண்டுக்கு வரணும், பின்னாடி பாட்டு பாடினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியேப்பட்டவனை 2 கல்யாணம் பண்ணலான்ட்டுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் சத்தியத்தை புரட்டுகிறார்கள். சத்திய வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் புரட்டுறாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நீ கண்டுபிடிக்கணும்னா உன் மேலே அபிஷேகம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவியானவருடைய ஆளுகை இருக்க வேண்டும். ஆவியானுடைய பிரசன்ஸ் உன் மேலே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மனுஷனெல்லாம் நீ கண்டுபிடிக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பு கிடையாது. அது கூட அவன் சொல்கிறான், தப்பு கிடையாது. அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு போயான். உங்கள் பாஸ்டரை கேளு, சாலமோனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேளுன்ட்டு போயிட்டுக்கிறான். அது என்ன, அது எந்த காலம், இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலம் என்ன, காலமாவது தெரியுது அவனுக்கு. கிருபையின் காலத்தில் சரி அவனு நான் சொன்னேன், இனிமேல் அவன் தம்பிட்டானா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கிறாங்கன்னு கேள்றான் சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை புரட்டுகிறார்கள், சத்திய வார்த்தைகளை புரட்டுகிறாங்க, தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கெல்லாம் தயவு செய்து போயிடாதீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற இடத்துக்கு போங்க. அப்போ தான் உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், உன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும், உன் சந்தோஷம் கிடைக்கும் உன் வாழ்க்கையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன், எத்தனை பாயிண்ட்டு சொல்லியிருக்கு? 6. நான் எப்பவுமே வழக்கமாக 7 தான் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போனாலும் எத்தனை பாயிண்ட்டு? 7 அல்லது 5 இல்லது 3. குடும்ப ஜபமானா 3, எங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா 5. இரவு ஜபங்களெல்லாம் 7. இரவு ஜபத்தில் 3 மணி நேரம் 2 மணி நேரம் எத்தனை பாயிண்ட்டு சொல்லுவேன்னா 7 பாயிண்ட்டு சொல்கிறது வழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாயிண்ட்டு சுருக்கம், 5 நிமிஷம் இருக்குது, சீக்கிரமாக சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சரி ஆமாம்மா, அந்த பாயிண்ட்டுக்கு போனால் பெருசாக போயிடுது. 1 தீமோத்தேயு 3:8 வாசிங்கம்மா. சுத்த மனசாட்சி. போதுமா போதுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம், உதவிக்கார ஊழியம் செய்வதற்கு இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஸோ ஐயா பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாரு.
அவர் கூட இருக்கிறவங்களை குறித்து இங்கே ஒரு வார்த்தை அழகாக சொல்லுது. இன்னொரு முறை வாசிங்க கேட்கலாம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உதவிக்காரரும் இரு நாக்கு உள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கதாவையும் இராமல் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். யார்? உதவி செய்கிற ஊழி. அப்படி இருக்காங்களா இன்னைக்கு? அப்படி இருக்காங்களாம்மா? உதவி செய்கிற ஊழியக்காரங்க அப்படி இருக்காங்களா? நானும் ஒருத்தனை வளர்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் படிப்பு அறிவு இல்லை, ஒன்றுமே இல்லை. பிசாசை பிடிச்சிட்டு வந்தான். ஜெபம் பண்ணி பிசாசை துரத்திட்டு அவனுக்கு கூட வச்சுக்கிட்டு மைக்கை கையில் கொடுத்து இப்படி ஜெபம் பண்ணி இப்படி பண்ணி அப்படி கை எல்லாமே கற்றுக் கொடுத்து அவனை பைபிள் காலேஜ் கூட்டும் போய் படிக்க வச்சு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி அவன் கையில் கொடுத்து அவனுக்கு ஒரு உதவிக்கார ஊழியக்காரன்னு சொல்லி ஆர்டினேஷன் கொடுத்து கூட வச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணால் என்னை பற்றி போய் தப்பு தப்பாக பேசிங்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுக்கு வழி காட்டணும் பாரு. சரி, நான் உடனே ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரு, இவர் என்ன பண்ண வெளியில் அனுப்பணும். உடனே ஜெபம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன், தம்பி லெந்து நாட்கள் வருது 40 நாள், அதில் 40 நாள் நீயும் ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்ணுறேன், சீட்டு போடுறேன். கர்த்தர் என்னோட கூட உன்னை வச்சாருன்னா நீ என் கூட இரு, இல்லைன்னா அடுத்த ஊழியத்தை நீ என்ன பண்ணணும் செய்ய வேண்டியா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஜெபம் பண்ணிட்டேன், சீட்டு போட்டேன், எடுத்தேன், பார்த்தேன். கர்த்தர் உன்னை வெளியே அனுப்புகிறாரு. எங்காச்சும் போய் ஒரு கிராமத்தை பிடிச்சி ஊழியம் செய்ய, இல்லை நம்ம 5 கிராமங்க ஊழியம் செய்கிறோம், அதில் ஒரு கிராமத்தை நீ எடுத்துக்கணும் ஊழியம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே பைபிள் எடுத்துக்கணும் விருதுன்னு போயிட்டார். மறு ஞாயிற்றுக்கிழமை வந்தார். நான் நட்டுற எதிர் வீட்டில் வந்து ட்ராகரை போட்டார். நம்ம விசுவாசிங்க, நம்ம ஆளுங்களை, அவங்க சொந்தக்கார அம்மா அங்கே வந்து இப்போ ஊழியமை என்னான்னு கேட்டால் கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். அங்கே தான் எனக்கு என்ன கொடுத்தாரு? அதுக்கு செனாட்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, டே ஊழியக்காரனுக்கு விரோதமாக பண்ண சொல்லி எந்த கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு கேட்டிருக்காரு. அவனால் என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியும். 4 வருஷமாயும் ஒரு ஆத்மாவை அவனால் ரட்சிப்புகளை கொண்டு வர முடியவில்லை. கர்த்தர் தரிசனம் கொடுத்திருந்தால் அவனுக்கு ரட்சிப்புகளை கொண்டு வருவார் இல்லையா? அதுக்கு தாங்க உதவிக்கார ஊழியம் செய்வதற்கு ஒரு சில தகுதிகள் தேவைப்படுகிறது. மனசாட்சியின்படி அதை காத்துக்கணும், மனசாட்சியின்படி வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோகன் சென்னை சாட்சி சொன்னார். அப்பா தூரம் செத்து போகும்போது சாட்சி சொன்னார். 35 வருஷமாக என்னோட கூட உதவி ஊழியம் செஞ்சார். அவரை போல ஒரு மனுஷன் இல்லைன்னு அழுது புலம்பினார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயாவோடு கூட நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ எத்தனை பாயிண்ட் ஆச்சு? உதவி ஊழியம் சேர்த்துக்கிட்டா எத்தனை வந்துடுச்சு? அப்படியே நாம் எழுந்து நிற்கலாம்.